அனைவருக்கும் வணக்கம். முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்கான எஸ்ஐ அண்டு பிசிக்கான ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபேக், ஓகேங்களா. ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா அது ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஸோ 1 வீக் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷனுக்கான எஸ்ஐபிசி கண்டிப்பாக விரைவில் வரும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி வரப்போகுது. என்டிபிசியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. உங்களுக்கு டைமே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்காது, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவசத்துக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மதிப்பு கிடையவே கிடையாது, ஓகேங்களா. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு மதிப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதே பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் இருக்கும்போது விலை குறைவாகவும், இதே ஷோரூமில் வச்சா பார்த்தீங்கன்னா விலை அதிகமாகவும் பார்த்தீங்கன்னா வாங்குகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆடம்பரம் அப்படின்றது ஒரு மனசில் ஆழ்ந்து பதிஞ்சிட்ருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போது நீங்கள் இலவசமாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ ரயில்வேக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவாங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா. இன்னும் ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ ஹிஸ்ட்ரி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம ஜியாகிரஃபியை பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிட்ருக்கும், ஓகேங்களா. சோஷியல் சயின்ஸில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க? 35 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சயின்ஸில் எவ்வளோ கொஸ்டின்? 35 கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கில் எவ்வளோ கொஸ்டின்? 50 கொஸ்டின். இப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ஒரு 35 கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆகிடுவோம் அப்படின்னா ரெடி ஆகிடுவோம், ஓகேவா. அதனால் சின்சியராக பார்த்தீங்கன்னா படிங்க. ஸோ வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2500 சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வேக்கண்ட் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் என்னென்னா ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் வரல, என்டிபிசிக்கும் வரல, குரூப் டிக்கும் பார்த்தீங்கன்னா வரல. அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றம் தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வெற்றியை கொடுக்கும். அந்த சின்ன மாற்றத்தில் இதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் ஆரம்ப கால கிளர்ச்சிகள். இந்த ஆரம்ப கால கிளர்ச்சிகளில் பார்த்திங்கன்னா 2 தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. ஒன்று பார்த்திங்கன்னா வேலூர் கழகம் 1806, இன்னொன்று பார்த்திங்கன்னா 1857 நடந்த பெரும் புரட்சி, ஓகேங்களா. வேலூர் கழகம் எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1799. ஸோ திப்பு சுல்தானுக்கும் அதே மாதிரி ஆங்கிலேயர்களுக்கும் 4ஆம் மைசூர் போர் நடந்திருக்கும். இதில் திப்பு சுல்தான் பார்த்திங்கன்னா தோற்றுருவார். ஸோ அவரை பார்த்திங்கன்னா கொன்றுவாங்க. அவர்களுடைய மகன்களை எங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வேலூர் கோட்டையில் புதிய தலைப்பாகை பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. கர்னல் அக்னியோ அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதிய தலைப்பாகை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த தலைப்பாகை பார்த்திங்க அப்படின்னா மதம் சம்மந்தப்பட்டதாக இருந்தது, ஓகே. ஸோ இந்துக்களையும் முஸ்லீம்களையும் புண்படுத்துகிற மாதிரி இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா தன்னுடைய மேல் அதிகாரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸோ இந்திய இராணுவ வீரர்கள் சுட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கழகம் பெருசாக பார்த்திங்கன்னா வெடிச்சிடும். பின்னாட்களில் பார்த்திங்கன்னா கில்லஸ்பி அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அந்த கழகத்தை பார்த்தீங்கன்னா அடைச்சிருவார், ஓகேங்களா. அதாவது அடைச்சிருவார்ன்றது மீன்ஸ் கட்டுப்படுத்திடுவார், ஓகேவா. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வர்றது, 51 வருஷத்துக்கு அப்புறமா வர்றது தான் பார்த்திங்கன்னா பெரும் புரட்சி. இந்த பெரும் புரட்சி பார்த்திங்க அப்படின்னா வட இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய சண்டை, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் யாரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இது பங்கேற்கலை. மெட்ராஸும் பார்த்திங்கன்னா பங்கேற்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேரளாவோ ஆந்திராவோ பார்த்திங்கன்னா இந்த பெரும் புரட்சி 1857 பார்த்திங்கன்னா ஸோ பங்கேற்கவே இல்லை, ஓகேங்களா. ஸோ முழுக்க இது எங்கே நடந்ததுன்னா வட இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அந்த புரட்சியை பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. அந்த புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே. ஸோ அந்த மங்கள் பாண்டே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வேலூர் கழகத்தில் புதிய தலைப்பாகை, அங்கே பார்த்திங்கன்னா புதிய தோட்டாக்கள், அதாவது துப்பாக்கிகளை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த துப்பாக்கிகளுடைய குண்டில் பார்த்திங்க அப்படின்னா பன்றின் கொழுப்பு, மாட்டின் கொழுப்பு இருந்தது. ஸோ இந்த மாட்டின் கொழுப்பு பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா புனிதமானது மாடு. அதனால் பார்த்திங்கன்னா ஸோ அதை அந்த தோட்டாவை கடித்து இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு கடிச்சு இருக்கணும் ஃபஸ்ட்டு, அந்த கேட்ரிஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கடித்து இழுத்தால் தான் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணவே முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்றி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆகாது. அதனால் மங்கள் பாண்டேன்றவர் என்ன பண்ணியிருப்பார்னா தன்னுடைய உயர் அதிகாரியை சுட்டு கொண்டிருப்பார். ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ஒரு கழகமாக பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இந்த 1857 ரிவோல்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தோற்றுருப்போம். 1806 ரிவோல்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருப்போம் அப்படின்னா தோற்றுருப்போம், ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் காரணம் ஒரே காரணம் தான், என்ன அப்படின்னா ஒற்றுமையின்மை. ஸோ அதே மாதிரி அவங்க எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க எல்லாமே மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. பீரங்கிகள் வச்சுருந்தாங்க.
நம்ம கத்தி கம்பு கவுடாரி இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ சண்டை போட்டிருப்போம். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த 2 இதுலேயும் படித்த இந்தியர்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா வந்து அவங்களை எதிர்த்து சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் வந்து பண்ணால் சண்டை போட்டிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றுமையின்மை. இந்தியாவில் வந்து என்னது ஒற்றுமையின்மை. ஸோ ஒற்றுமை இல்லாதனால தான் வந்து நம்ம என்ன இருப்போம், தோற்று போயிருப்போம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தது நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஓகேங்களா. எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1806 வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திப்பு சுல்தான்களுடைய மகன்கள், அதே மாதிரி உறவினர்கள். ஓகேங்களா. ஒரு சில பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கியிருப்பாங்க. பாளையக்காரர்கள் உங்களுக்கு வரமாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சிஸ்டம். ஓகேங்களா. போலிக்கார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1806 நடந்தது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், 4ஆம் மைசூர் போர் பிறகு திப்புவின் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டனர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 4ஆம் மைசூர் போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1799 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா. 1799 மே மாதம் திப்பு சுல்தானை என்ன பண்ணிவிடுவாங்க, கொன்றுவாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய 12 மகன்கள், திப்பு சுல்தானுக்கு டோட்டலாக எவ்வளோ மகன்கள்லாம் 12 மகன்கள். இந்த 12 மகன்களையும் எங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னா வந்து இங்கே வேலூர் கோட்டையில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வேலூர் கழகத்திற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த 12 பேரையும் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொல்கத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இவங்க இங்கே இருந்தால் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ அப்போது 4ஆம் மைசூர் பிறகு திப்புவின் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டனா வேலூர். அந்த வேலூர் கோட்டை வேலூர் கழகத்துக்கு பின்னாடி எங்கே மாற்றினாங்க அப்படின்னா வந்து ஸோ கல்கத்தாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. அப்போ 2வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் கோட்டை. ஆனால் 4ஆம் மைசூர் போர் நடந்தது எப்போ 1799 நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 3வது கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமானது. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விடி சாவர்கர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ விடி சாவர்கர் என்ன சொல்லியிருப்பார்னா வந்து 1806 நடந்த போரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு போர் நடந்தது. அப்போ இது இந்த 1857ஆம் ஆண்டு போருக்கு முன்னோடியே எது இருந்தது அப்படின்னா வேலூர் கழகம் இருந்ததாக வந்து யார் சொல்கிறாங்கன்னா வந்து விடி சாவர்கர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகே. அப்போ 3வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி, விடி சாவர்கர். நெக்ஸ்ட் 4வது பாருங்கள், டெல்லியில் மீண்டும் கைப்பற்றிய ஆங்கிலேய படைத்தளபதி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா 1857 தொடர்புடையது. ஸோ இந்த 1857 பெரும் புரட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து யார் போராடுவாங்க அப்படின்னா வந்து ஸோ 2ஆம் பகதூர் ஷா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா போராடுவார். இந்த 2ஆம் பகதூர் ஷா யார் அப்படின்னா வந்து பிற்கால முகலாயர்களில் இந்த பெரும் புரட்சி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் இருந்த ஒரு முகலாய அரசர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார். ஓகேங்களா. இவருக்கு இந்த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரிவர கிடைக்காதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துப்பார். ஓகேங்களா. 1857 பெரும் புரட்சியில் கலந்துப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்துஸ்தானின் பேரரசராக வந்து அறிவிக்கப்பட்டார். யார்? 2ஆம் பகதூர் ஷா. ஓகேங்களா. ஸோ போர் முடிஞ்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ ரங்கூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடத்திடுவாங்க. ரங்கூன்னா பர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பர்மானா இப்போ இருக்கிற மியான்மர், அங்கே வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அவர் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1862ஆம் ஆண்டு புற்றுநோயில் என்ன ஆகிறாரு, மரணம் அடைஞ்சிடறாரு. யார்? 2ஆம் பகதூர் ஷா. ஓகேங்களா. 2ஆம் பகதூர் ஷா தான் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும் புரட்சி நடத்துவார். ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஜான் நிக்கல்சன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ 4வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ஜான் நிக்கல்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 5வது பாருங்கள், 2ஆம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார்? எங்கே கடத்தப்பட்டார் அப்படின்னா வந்து ரங்கூன். ஓகேங்களா. ரங்கூன்னா பர்மா, பர்மானா என்னது மியான்மர். ஓகேங்களா. இந்த 3 பேருமே வந்து மியான்மர் தான் பார்த்திங்கன்னா குறிக்கும். இவர் 1862 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்மாலே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துறாரு. எப்படி இறக்குறாருன்னா புற்றுநோயால் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறார். அப்போ 5வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி, ரங்கூன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து 6வது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா. யார் தலைமையிலான குதிரைப்படையுடன் கில்லஸ்பி வேலூர் கோட்டையை வந்தடைந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலூர் புரட்சியை அடக்கிய முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கில்லஸ்பி அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கில்லஸ்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா திறம்பட செயல்பட்டு இந்த வேலூர் புரட்சியை என்ன பண்ணியிருப்பார்னா அடக்கியிருப்பார். ஓகேங்களா. எப்படி அடக்கியிருப்பார் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இந்த வேலூர் கோட்டையில் இருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு தன்னுடைய உயர் அதிகாரி யார் சுட்டு கொண்டிருப்பாங்க அப்படின்னா வந்து கார்னல் ஃபேன்கோட் அப்படின்றவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சுட்டு கொண்டுருவாங்க. ஓகேங்களா. சுட்டு கொன்றது என்னது? கார்னல் ஃபேன்கோட்.
இதை வந்து பார்த்திங்கன்னா யார் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டைக்குள்ள ஷூட்டிங் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சுட்டு பார்க்கும்போது இந்த இந்திய ராணுவ வீரர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஆங்கிலேயர்களை சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கோட்டைக்கு உள்ளே இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங். இந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோட்டைக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸை வந்து கொடுக்குறாரு. யாருக்கிட்டனா வந்து மேஜர் கூட்ஸுக்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலகம் நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ணு கில்லஸ்பி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் ஸ்டோரி எப்படி இருக்குது. கர்னல் ஃபேன்கோட்டை சுட்டு தள்ளிடுறாங்க. இதை தெரிஞ்ச மேஜர் ஆம்ஸ்ட்ராங் கோட்டைக்குள்ளே இருந்து வெளியே வந்து யாருக்கு நியூஸ் சொல்கிறாங்க, மேஜர் கூட்ஸுக்கு சொல்கிறாங்க. இந்த மேஜர் கூட்ஸ் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆற்காடு போகிறார். ஓகேங்களா? ஆற்காடு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில்லஸ்பி கிட்ட சொல்கிறார். கில்லஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் யங் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு எங்கே வரார், வேலூர் கோட்டைக்கு வரார். வேலூர் கோட்டைக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாரையும் சரமாரியாக சுட்டு தள்ளி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கழகத்தை என்ன பண்ணுறாங்க, நிப்பாட்டுறாங்க. அப்போது கேப்டன் கில்லஸ்பி யார் தலைமையில் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் யங் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தார். ஸோ அப்போது 6வது கொஸ்டின் கேன்சர் வந்து என்னது, டி கேப்டன் யங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 7வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் கழகத்தின் போது கோட்டைக்கு வெளியே இருந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோன்னா யார் வெளியே இருந்தாங்க, கூட்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தார். யார், மேஜர் கூட்ஸ் அப்படின்றவர் வெளியே இருந்தார். ஸோ அப்போ 7வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி மேஜர் கூட்ஸ். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் கழகத்தின் போது முதலில் கொல்லப்பட்ட ஆங்கிலேயர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யார் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா வந்து கர்னல் ஃபேன்கோட் அப்படின்றவர் தான் என்ன இருப்பார், கொண்டிருப்பாங்க. ஓகேவா? அப்போ 8வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி கர்னல் ஃபேன்கோட். நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின் பாருங்கள். வேலூர் கழகத்தின் போது கோட்டையை கடந்து சென்ற ஆங்கிலேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து மெசேஜை எங்கே பாஸ் பண்ணுறார், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறார். யாருக்கு, மேஜர் கூட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறார். ஓகேவா? ஸோ 9வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 10வது பாருங்கள். மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மாப்ளா கழகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஓகேங்களா? மாப்ளா அப்படின்னா மாப்பிளை கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரளாவில் இருந்த அரேபிய முஸ்லீம்களின் விவசாயிகள். ஓகேங்களா? அரேபியாவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்க விவசாயம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட அதிகப்படியான வரி வாங்கினதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க. யாருக்கு எதிராக, ஜமீன்தார்களுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சி பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாப்ளா கழகம். அது எங்கே நடந்தது அப்படின்னா வந்து மலபார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ 10வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி மலபார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 11வது பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா? பொறுத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சாந்தால் கழகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தால் கழகம் அப்படின்றது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடியினர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பிரிட்டிஷை எதிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுறாங்க, கழகம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ எங்ககிட்ட இருக்க வந்து விவசாய முறையில் வந்து அதிகப்படியான வரி வாங்காதீங்க, அதே மாதிரி எங்கள் இடத்த பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கழகம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாந்தால் கழகம் 1855 நடக்கும். நெக்ஸ்ட்டு மாப்ளா கழகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறோம். ஸோ கேரளாவில் நடக்கும். ஓகேங்களா? எங்கே நடக்குது, கேரளாவில் 1921. வைசாக் கழகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1923 நடக்கும். ஓகேங்களா? ஸோ வைசாக் கழகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? அவங்களும் விவசாயிகளுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம் குஜராத்தில் வந்து இப்போ நடந்திருக்கும். இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் தலைமையேற்று நடத்திருப்பார். ஓகேங்களா? இது உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் கேட்கலாம், அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். பர்தோலி சத்தியாகிரகம் எந்த வருஷம் நடந்தது, இல்லைனா சாந்தால் கழகம் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, 4வது ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போது ஏவும் டியும் வராது. ஓகேவா? 2வது கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் என்னது 3. ஓகேங்களா? 3 எதில் வருது, ஆப்ஷன் சியில் தான் வருது. அப்போ இது வராது. எதுதான் ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி 4312 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 12வது பாருங்கள். 1855ஆம் ஆண்டு சாந்தாளர்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாந்தாளர்கள் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயர்களோட சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பகுதிக்கு எந்த ஆங்கிலேயரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சட்டம் ஏற்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போராட்டம் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதனுடைய பிரதிபலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது. ஓகேங்களா? எங்கள் பகுதிக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஆங்கிலேயரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பண்ணியிருப்பாங்க. த பெங்கால் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்டு. ஓகே,
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அப்போது 12வது ஆன்சர் என்னது சி. நெக்ஸ்ட்டு 13வது பாருங்கள். 1857ஆம் ஆண்டு புரட்சி வெடித்த போது தலைமை ஆளுநராக இருந்தவர் யார்? ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கானிங் பிரபு அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஓகேங்களா? எப்போ 1857 இந்த 1857 பெரும் புரட்சி என்ன பண்ணியிருப்பார்னா வந்து திறம்பட கையாண்டிருப்பார். ஓகேவா? திறம்பட கையாண்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா கழகத்தெல்லாம் அடைச்சிருப்பாரு. அடைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து விக்டோரியா மகாராணி ஒரு பேரறிக்கை நடத்துவாங்க. அதாவது பேரறிக்கை கொடுப்பாங்க. அந்த பேரறிக்கை பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கவர்னர் ஜெனரல்ன்ற போஸ்ட் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா வந்து வைஸ்ராயாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போது இந்தியாவில் முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து இந்த கானிங் பிரபு தான் வந்து பதவி ஏற்றிருந்திருப்பார். எப்போ இருந்து? 1858 இருந்து. ஓகேவா? ஸோ 13வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி கானிங் பிரபு. நெக்ஸ்ட்டு 14 பாருங்க. 1857ஆம் ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களில் பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் யார்? ஓகேங்களா? ஸோ பீகாரில் யார் வந்து புரட்சி பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வயதான ஒரு கன்வர் சிங். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் கிடைக்கல அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து என்ன பண்ணுறாரு? போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ 14வது கேன்சர் வந்து என்னது? பி கன்வர் சிங். ஸோ நெக்ஸ்ட் 15 பாருங்கள். விடை தருக. நானா சாஹிப் யாருடைய தத்துப்பிள்ளை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யாருடைய தத்துப்பிள்ளை அப்படின்னா வந்து ஸோ 2ஆம் பாஜிராவினுடைய தத்துப்பிள்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானா சாஹிப். ஸோ இவங்களுக்கும் எந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பென்ஷன் தரலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து என்ன பண்ணியிருப்பார் நானா சாஹிப்? கான்பூர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ புரட்சி பண்ணுறார். பின் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொல்லப்படுறாங்க. ஓகேங்களா? இவரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா கொண்டுடுறாங்க. அப்போ 15வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ பேஷ்வா. 2ஆம் பாஜிராவ் அவருடைய தத்துப்பிள்ளை நானா சாஹிப். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 பாருங்கள். 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் புரி தென்பட்டது எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரக்பூர். இந்த பேரக்பூர் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பேரக்பூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயர் அதிகாரி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வந்து சுட்டு கொண்டுடுறார். ஓகேங்களா? ஸோ அப்போது 16வது கேன்சர் என்னது? பி பேரக்பூர். நெக்ஸ்ட்டு 17 பாருங்கள். ஸோ கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் இடம் பொறுத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்களேன் என்னென்னா டெல்லியில் யார் போகிறான்னாங்க? பகதூர் ஷா 2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ராணி லட்சுமி பாய். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால். அதுக்கடுத்து கான்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாந்தியா தோப் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ புரட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டெல்லி 4வது ஆப்ஷன் வரணும். 4 எங்கே இருக்குது? இந்த 2 இதில் இருக்குது. ஸோ அப்போ இது வராது. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ டெல்லி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய இந்தியா ராணி லட்சுமி பாய், அதுக்கடுத்து லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால், அதுக்கடுத்து கான்பூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாந்தியா தோப். ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் வராது. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? பி 4312 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 18 பாருங்கள். 1857ஆம் ஆண்டு புரட்சியின் முதல் புரட்சியாளர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மங்கள் பாண்டே. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் ரயில்வேல கேட்ட கொஸ்டின். எதில் கேட்டிருக்காங்க? ரயில்வேல கேட்டிருக்காங்க. மங்கள் பாண்டே தான் பேரக்பூரில் இருந்து தன்னுடைய உயர் அதிகாரி என்ன பண்ணிடுவார்? சுட்டு கொண்டுருவார். ஸோ இந்த மங்கள் பாண்டே கூட இருந்த ஒரு சில அவர்களுடைய நண்பர்களை என்ன பண்ணிடுவாங்க? கைது பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அவங்க பின்னாட்களில் ரிலீஸ் ஆகி வெளியே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்சியை பெருமளவில் என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? மங்கள் பாண்டேவனுடைய இறப்பு, அதுக்கடுத்து அவங்களுடைய நண்பர்கள் செய்த புரட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும் புரட்சி. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் பாதிக்கப்பட்டாங்க இல்லைங்களா ஆங்கிலேயர்கிட்ட. அவங்க எல்லாமே வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க? ஆங்கிலேயரை எதிர்த்து புரட்சி பண்ணுறாங்க. இப்போ 18வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி மங்கள் பாண்டே. ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 19 பாருங்கள். பொறுத்துக. ஸோ யார் யார் எந்தெந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கான் பகதூர் எங்கே பண்ணார் அப்படின்னா வந்து பிரெய்லி. குன்வர் சிங் எங்கே பண்ணார் அப்படின்னா வந்து பீகார். பேகம் ஹஸ்ரத் மஹால் எங்கே பண்ணாங்கன்னா வந்து லக்னோ. நானா சாஹிப் எங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்பூர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் கொஸ்டின் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்லேயும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பாருங்கள்? 4 எங்கே வருது? ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் வருது. ஸோ 4312 அப்படின்றத உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ 19வது ஆன்சர் என்னது? 4312. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20.
யாருடைய ஆவணம் இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்டோரியா மகாராணி அவங்களுடைய சாசனம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து மகா சாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த போர் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு மேலே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணாது, யார் தான் ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குயின் இளவரசி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் நம்மளை ரூல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே டேரெக்டாக இங்கிலாந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருப்பாங்க. இந்த விக்டோரியா மகாராணி பேரறிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இது எங்கே படிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து அலகாபாத்தில் நவம்பர் 1 1858 வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க. ஸோ அதை யார் தலைமையில் வாச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த விக்டோரியா மகாராணி. அப்போ கூட இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. ஸோ இந்த பேரறிக்கைக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைஸ்ராயா என்ன ஆயிருக்கும், மாறி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் வைஸ்ராயா யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கானிங் பிரபு வரார். இதே மாதிரி மக்களின் மகா சாசனம் இல்லைனா இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்த பேரில் வந்து அழைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த 20 கொஷின்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமானதான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இன்னும் ஒரு 4 கிளாஸில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி முடிஞ்சு அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா வந்து ஜியோகிராஃபி நடக்குது. ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.